தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனாலே உங்களுக்கு அனைவருக்கும் இணைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மீட்பரில் சுதந்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் மீட்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து. இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. இதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டும். இந்த உலகத்தின் பிசாசானவன் நம்மளை கட்டி வைத்துள்ளான். அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும், அதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டும். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:12 சொல்கிறது, தன்னை நிற்கிறவனென்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். பேதுருடைய விழுகையானது உடனடியாக அதே கணத்திலே நிகழ்ந்ததல்ல, படிப்படியாக நிகழ்ந்ததென்றாகும். ஒருவனது பாவ எண்ணங்களும் இச்சைகளும் ஒரு இமைப்பொழுதிலே அது நடக்காது, அது படிப்படியாக நடந்த சம்பவம். அதுபோல் அவனது சுய நம்பிக்கையானது அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கை அவனை வழிநடத்தியது. கீழிறங்கி செல்லும் பாதையை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இறுதியில் தனது எஜமானனை மறுதலிக்கும் வரைக்கும் அந்த எண்ணம் அவனை இழுத்து சென்றது. ஒருபோதும் சுயத்திலே பாதுகாப்பாடு நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சோதனைக்கு எதிராக பாதுகாப்போடு இருக்கிறோம் என்று எண்ண முடியாது. சுதந்திரம் அடைந்த இந்த இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி நாம் எண்ண முடியாது. அதுபோல் இந்த இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிறார். இரட்சகரை ஏற்றுக்கொள்பவர்கள் தங்களது மனந்திரும்புதல் எவ்வளவிற்கு உண்மையாக இருக்கிறது என்று கூட தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணும்படியாக செல்லும்படியாக ஒரு பொழுதும் கற்றுக்கொள்ள கூடாது. இது தவறாக நடத்தக்கூடியதாகும். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நெஞ்சார பேணத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் தம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று அறிந்திருந்தாலும் கூட சோதனை நம்மை எட்டாத அளவிற்கு அங்கலாப்பாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகளை சகிப்பவர்கள் மாத்திரமே ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் தங்களது முதல் நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தங்களதிடத்திலே மிகவும் உறுதியான நம்பிக்கைகளும் ஆபத்தில் இருக்கிறார்கள். தன்னை நிற்குவர் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம். தொடர்ந்து சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்துவை சார்ந்திருப்பதில் மாத்திரமே ஒரே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் நானும் வாழக்கூடிய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதிர்ச்சியடைய கிறிஸ்துவனாக ஒருபொழுதும் மாறுவதில்லை. மனிதன் விழுந்து போனவன் என்றும் அவர்கள் செயல்திறன் எல்லாம் பலவீனப்பட்டு கிடைக்கிறது என்றும் ஒழுக்க நிலையில் வெற்றி காண்பதற்கு தகுதியற்றவன் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அனைத்து பாரங்களையும் அனைத்து துன்பங்களையும் அனைத்து சுய மறுப்புகளையும் சுமந்து விட்டார் என்று அவர் சுமப்பதற்கு அனுமதிக்க அவர்கள் தங்களை விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவரை விசுவாசித்தால் மட்டுமே போதும் என்றும் தங்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்று கூறுகிறார்கள். கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் என்று மத்தேயு 16:24 கூறுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறுபவர்களாக முன்னேற்றத்திற்கான அனைத்து காரியங்களையும் விட்டுவிட்டு ஒரு திருப்தியான நிலையில் நாம் ஒரு பொழுதும் இறைபாலை கொண்டிருக்க கூடாது. இந்த கருத்தானது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது விழித்திருப்பவர்கள் ஜெபத்தில் மேலான லட்சியங்களை அடைய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு முயன்று முன்னேறுதல் ஆகியவைக்கான கிறிஸ்து வரும் வரை நீங்கள் நானுமாக அவர் வரும் வரை தேவ பட்டணத்தின் வாசல் வழியாய் பிரவேசிக்கும் வரை பரிசுத்தமாக்கப்பட்ட எந்த நாவும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதை நாம் காண முடியாது. பின்னர் மிகப்பெரிய ஒழுங்கு முறையோடு அவர் நித்திய விடுதலைக்காக தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் நாம் மகிமையை செலுத்துவோம். அப்பொழுது பெரிய
விடுதலை அடைவோம். அந்த நாளுக்காக நம்மளை காத்து கொடுப்போம். இந்த சுதந்திர தினத்தை எண்ணி பாருங்கள். கிறிஸ்து ஒருவர் இல்லாவிட்டால் நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அடைந்திருக்க முடியாது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்களே, ஒரு பெரிய சுதந்திரம் கிடைத்திருக்கு. மீண்டுமாய் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து ஒரு சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வருகையின் நாள் இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய சுதந்திரத்தின் நாளாம் அமையும். அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம். 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 1:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதற்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராக. இந்த நாளிலே செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.